ராகுல் டிக்கி நம்ம எல்லாரையும் விட்டு அவர் பிரிஞ்சு போய் கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் ஆயிடுச்சு. இப்படி இருக்க அவருடைய மனைவி ராகுல் டிக்கி அவர் அதிகமாக குடிப்பார், அவர் குடிச்சு வண்டி ஓட்டுனதால் தான் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு நேற்று ஒரு பகிரங்கமான அதிர்ச்சி தகவலை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எதிராக தற்போது இன்னைக்கு அன்று இரவு நடந்த விஷயமே வேற. ராகுல் அவர் குடிச்சிட்டு ஒன்றும் வண்டி ஓட்டி அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அன்று இரவு நடக்கல. அன்று இரவு திடீர்னு எடுத்த மோசமான வாந்தி தன்னுடைய மருமகளும் ராகுல் அவருக்கு இந்த மாதிரி நடக்க முக்கியமான காரணம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே யாருக்கும் தெரியாத புதிய தகவலை ராகுல் தாயார் அதே போல தந்தை 2 பேருமே தற்போது கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. டிப்ளமோ டிஸ்கன்டினியூ தான். அவன் சின்ன வயசுலேருந்து இந்த டிவி பார்த்து தான் டான்ஸு ஃப்யூச்சர் ஐடியானா மெயினாக படம் தான். படத்தில் தான் போய் நடிக்கணும் அப்படிங்கிற எய்மில் இருந்துச்சு. 2-3 ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு, அப்புறம் சீரியல் எல்லாமே வந்துச்சு, பிக் பாஸில் கூட கூப்பிட்டாங்க. இப்போ மேரேஜ் ஆகி கொஞ்சம் இதாக இருந்ததுனால போக முடியலப்பா, நான் மறுபடியும் பண்ணிக்கிறேன், அடுத்த சீசன் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னெல்லாம் கூட சொல்லியிருக்கு. அப்படி உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அது பண்ணு தம்பின்னு சொல்லி தான் நாங்கள் பதற்றத்தில் வண்டியில் வேகமாக போய் டிவைடரில் அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. உடம்பு சரியில்லை, பதட்டமாக இருக்குது, பிளட் வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் கொஞ்சம் வேகமாக போய் இல்லை அவங்க சின்னதுலேருந்தே அவங்க அந்த கபடி பிளேயர். அவங்க வயிற்று அடிபட்டனால இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போனதில் இந்த மாதிரி நைட் டைம் வாமிட் எடுக்கவும் சொல்லியிருக்காங்க. ஹெல்மெட் கம்பல்சரி போடுங்க, ஃபேமிலி நினச்சிக்கோங்க, லிமிட்டான ஸ்பீடு, என்ன அவசரமாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடிங்க, ஃபேமிலி நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு இழப்புனால எவ்வளோ பாதிப்புங்கிறது இப்போ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரே பையன், அதனால் கொஞ்சம் கரெக்டாக ஃபேமிலியை நினச்சி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இல்லை என் பையனுக்கு வேணும். இப்போ கூப்பிட்டு கொடுத்தா கூட அதுக்கு ஏற்றி வாங்கிக்குவேன். கடைசியை தொட்டு போய்க்கிறது கூட ஒரு விழா போச்சு. எனக்கு போட மாட்டாங்க. நான் அம்மான்னு அம்மா அப்படிதான். எங்களுக்கு கொஞ்சம் வருமான பிரச்சனை. அவனுக்கு எது வருமானம் அதிகமாக எது வரல, எதுலையுமே வரலைங்க. எங்கே போனாலும் அவனுக்கு வருமானம். எனக்கு 10 வருஷம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் தன்னுடைய மனைவிக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற பதட்டத்தோடு தான் அன்று இரவு ராகுல் பார்த்தீங்கன்னா அவசரமாக அவர் பைக்கில் வேகமாக போயிருக்காரு. அதனால தான் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய மகன் தான் இப்போ இழுக்கிறதுக்கு ராகுலுடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு தற்போது ராகுல் டிக்கி அவருடைய தாயார் இந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.